ரொம்ப நல்லா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு படம். ஜெய்க்கு ஒரு கேரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. IBC மங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆன்டி ஏஜென்ட் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே அந்த க்ரீம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே நேச்சராக எப்படி நம்ம ஆன்டி ஏஜென்ட் க்ரீம்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. ஆலோவேரா வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் அதை ட்ரிங்காக குடிக்கணும். அதாவது ஆலோவேரா ட்ரிங்காக குடிக்கணும். நீங்கள் இது வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 90 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஆர் வாட் எவர் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 90 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பனானா மாஸ்க். ஸோ பனானா மாஸ்க்குக்கு ஒரு பனானா எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதில் வர பேஸ்ட்டை எடுத்து நல்லா தின் லேயராக உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இது பண்ணுறனால உங்கள் ஸ்கின் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா நேச்சுராகவே உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் க்ளோவாகவும் இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபுட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஃபுட் எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். நம்ம கரையை மட்டும் யூஸ் பண்ணால் போதாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன சாப்பிடணும், எக் ஒயிட், ஜிஞ்சர், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ், வால்நட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மசாஜ். ஸோ நம்ம ஸ்கின்ல எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் கொடுக்கணுமோ அப்போ பிளட் சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின்ல நல்லா மசாஜ் தரோமோ அப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். அதிகமாக ஆகிறனால உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும், ப்ளஸ் ஏஜ் ஆன மாதிரியும் தெரியாது, ரொம்ப யங்காக இருப்பீங்க. ஸோ எனக்கு ரிங்கிள் இருக்குது, இதை வந்து நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய SPF வச்சுருக்கு. நீங்கள் ரொம்ப லீஸ்ட்டாக ஸ்டார்டிங் SPF 30. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. எப்பவுமே வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது சன்ஸ்க்ரீனை மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணும்போது ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் போயிடும். ஸோ ஓகே, நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்கின் கேர், பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்களா? ஸோ இது வந்து ஹேண்ட் போர்ஷனுக்கு இது வரும் இல்லையா? ஹேண்ட் போர்ஷன் இது. ஹேண்ட் போர்ஷனுக்கு இது. அண்ட் எஸ், பின்னாடி நெக் போர்ஷன், பேக்குக்கு இது. சும்மா சில கஸ்டமருக்கு பீட்ஸாகவும் பிடிக்காது, சில கஸ்டமருக்கு ஸ்டோனாகவும் பிடிக்காது. ஸோ எல்லாமே அதை மிக்ஸ் பண்ணி தான் அவங்க போட விரும்புவாங்க. கஸ்டமைஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம 10 இயர்ஸாக பண்ணுறோம்.